ஸ்கூல் காலேஜ் படிக்கும்போது பணம் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமா தெரியாது. வாழ்க்கையே ரொம்ப ஈஸியா இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா எப்போ ஸ்டடிஸ் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு கம்பெனில போய் பேஸ் லெவல் எம்ப்ளாய்மெண்ட்ல பிளேஸ் ஆகுறோமோ அப்பதான் நமக்கு இந்த மணியோட வேல்யூவே புரிய வரும். மணி வெறும் பேப்பர் மட்டும் இல்ல, அதுதான் நம்மளுடைய வாழ்க்கையே மொத்தமா கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு புரிதல் நமக்கு வரும். சில பேர் சொல்லுவாங்க மக்கள் கெட்ட வழியில போறதுக்கான முதல் காரணமே பணம் தான் அப்படின்னு. ஆனா மீதி பேர் பணம் இருக்கிறதுனாலதான் வாழ்க்கையே நிம்மதியா இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த வீடியோல சில முக்கியமான விஷயத்தை பத்தி நான் பேச போறேன். ஃபர்ஸ்ட், இந்த சர்வைவல்லையும் இல்ல கம்ஃபர்டபுளான லைஃப் லீட் பண்றதுக்கு மணியோட ரோல் எப்படி இருக்கு. ரெண்டாவது, மணி உண்மையிலேயே நமக்கு ஹாப்பினஸ் கொடுக்குதா. மூணாவது, மணினால ரிலேஷன்ஷிப் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுது. நாலாவது, பினான்சியல் செக்யூரிட்டிக்கும் பினான்சியல் அப்சஷனுக்கும் உள்ள வேறுபாடு என்ன அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் தான் இந்த வீடியோவை நான் கவர் பண்ண போறேன். இந்த வீடியோவை ஸ்கூல் அண்ட் காலேஜ் படிக்கிற பசங்க பாக்குறீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். நாம பிறந்ததுல இருந்து நம்மளோட கடைசி நிமிஷம் வரைக்கும் நம்ம கூட வர வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் பணம் தான். இப்போ இருக்கிற காலகட்டத்துல மணி அப்படிங்கிறது ஆக்சிஜன் மாதிரி. அது இல்லாம இப்ப ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒரு நார்மல் லைஃப் லீட் பண்ணனாலும் சரி, இல்ல கம்ஃபர்டபுளான லைஃப் லீட் பண்ணாலும் சரி, அதுக்கு பணம் ரொம்ப முக்கியம். மணி சேஸ் பண்ணி போற ஜேர்னில நிறைய விஷயங்களை நீங்க இழக்க வேண்டியது இருக்கும். நிறைய டைமை நீங்க சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஒரு சில நேரத்துல நீங்க ஹெல்த்தையே கூட காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். ஹார்ட் ஏர்னிங் மணி அப்படிங்கிறது சில பேருக்கு நிறைய நேரம் கடினமா உழைச்சாலும் அவங்களோட சர்வைவலுக்கு மட்டும்தான் பணத்தை ஈட்ட முடியும். அதை வச்சு அவங்களால சேமிப்பு பண்ணவோ இல்ல வேற ஏதாச்சும் ஆடம்பர செலவு பண்ணவோ அவங்களால முடியாது. பேசிக் திங்ஸை ஃபுல்ஃபில் பண்ணிட்டு பசங்களுக்கு குவாலிட்டியான எஜுகேஷன் கொடுத்தது போக சேமிக்கிறாங்கல்ல, அவங்க எல்லாருமே இந்த கம்ஃபர்டபுள் லைஃப்குள்ளார வந்துருவாங்க. மூணாவது கேட்டகரி லக்ஸூரியஸான லைஃபை வாழ்றவங்க. சொசைட்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம கிட்ட எவ்வளவு பணம் இருக்கோ அதை வச்சுதான் நம்மளோட ஸ்டேட்டஸ் என்னங்கிறது முடிவாகும். நம்ம கிட்ட இருக்கிற பணம் தான் நமக்கு ரெஸ்பெக்ட் ஏர்ன் பண்ணி தரும். நமக்கு இருக்கிற பணம் தான் நம்ம யாரு அப்படிங்கறத மத்தவங்களுக்கு இன்ஃபுளுயன்ஸ் பண்ணும். மணி இம்பார்ட்டன்ட் இல்ல அப்படின்னு சொல்றவங்க யாரு அப்படின்னா கொஞ்சம் கம்ஃபர்டபுளான லைஃபை லீட் பண்றவங்க தான். ஆனா சர்வைவலுக்காக மணி ஏர்ன் பண்றவங்களுக்கு மட்டும்தான் மணியோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு தெரியும். இப்ப எங்க கொஸ்டின் என்னன்னா, சொசைட்டில ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது யாருக்கு போய் சேருது? அதிகமா பணம் இருக்கிறவங்களுக்கா இல்ல அதிகமா அறிவு இருக்கிறவங்களுக்கா? பணம் இருக்கிறவங்கனால ஆப்பர்ச்சுனிட்டியை உருவாக்கிக்க முடியும். அடுத்தது, கேன் மணி பை ஹாப்பினஸ்? ஒரு பர்டிகுலர் இன்கம் லெவலுக்கு மேல போனதுக்கு அப்புறம் அதிக பணம் அப்படிங்கிறது அதிக சந்தோஷத்தை நமக்கு தராதுன்னு சொல்றாங்க. பட் பிராக்டிக்கல் ரியாலிட்டி படி பார்த்தா பணம் தான் நமக்கு கம்ஃபர்டபுளை தருது. பணம் தான் நமக்கு செக்யூரிட்டியை தரும். பணம் தான் நம்மள ஹைலி சொபிஸ்டிகேட்டட் லைஃபை லீட் பண்ண உதவுது. இதெல்லாம் தான் ஹாப்பினஸ்க்கு வழிவகுக்குது. இப்ப மணி இல்லைன்னா நம்மளால பேசிக் நீட்ஸை ஃபுல்ஃபில் பண்ண முடியாது, பசங்களுக்கு நல்ல எஜுகேஷன் கொடுக்க முடியாது, நம்ம நினைச்ச பொருளை வாங்க முடியாது. அதனால ஸ்ட்ரெஸ் அதிகமாகும். இந்த ஸ்ட்ரெஸ் அதிகமானா ஃபேமிலியில ரிலேஷன்ஷிப்ல சிக்கல்கள் வர நிறைய வாய்ப்பு இருக்கு. இப்படியே நடந்துட்டு இருந்தா மன உளைச்சல்கள் அதிகமாகி ஹெல்த் இஷ்யூஸும் சேர்ந்தே வரும். சோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, மணி மட்டுமே ஹாப்பினஸ் கிடையாது. ஆனா அந்த மணினால இந்த ஹாப்பினஸ்க்கு தடையா இருக்கிற எல்லா பேரியர்ஸையுமே அடிச்சு நொறுக்க முடியும். இந்த மணினால ரிலேஷன்ஷிப்ல ஏதாச்சும் சிக்கல் வருமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா வரும். நல்ல வேலைக்கு போய் கை நிறைய சம்பாரிச்சாதான் இப்பெல்லாம் மதிப்பே. சோ இதை ஒரு சீரியஸ் நோட்டா எடுத்துக்கோங்க. நாம ரெண்டு வகையான பீப்புள்ஸை டெய்லி லைஃப்ல சந்திப்போம். அதுல ஒருத்தர் நல்லா ஏர்ன் பண்ணிட்டு தன்னுடைய தேவைகளை எல்லாமே பூர்த்தி பண்ணிட்டு சேவிங்ஸும் எடுத்து வச்சு லைஃபை ரொம்ப பேலன்ஸ்டா கொண்டு போயிட்டு இருப்பாரு. அட் த சேம் டைம் ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாம இருப்பாரு. இன்னொருத்தர் பணம்னு பணத்து பின்னாடியே ஓடி எவ்வளவுதான் கிடைச்சாலும் பத்தல அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாவே அழிஞ்சிட்டு இருப்பாரு. ஸோ இங்கதான் ஃபைனான்சியல் செக்யூரிட்டிக்கும் ஃபைனான்சியல் அப்சஷனுக்குமான டிஃபரன்ஸை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். அதுக்காக நம்ம ஒரு ஹெல்த்தியான மணி கோல்ஸை செட் பண்ணணும். இந்த மணி கோல்ஸை செட் பண்றதுக்கு நமக்கு எவ்வளவு பணம் வேணும், எவ்வளவு தேவைகள் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெளிவா தெரியணும். இங்க நமக்கு தேவைகள் என்ன அப்படின்னு தெளிவா தெரியலன்னா நம்மளோட செலவுகள் கைமீறி போயிட்டு இருக்கும். இதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னா இம்பல்சிவ் பையிங், ரெண்டாவது அவசரப்படுறது. இந்த ரெண்டு விஷயத்தையும் நம்ம கண்ட்ரோல்ல எடுக்கல அப்படின்னா கடன் அப்படிங்கிற ஒரு டிராப்ல நம்ம மாட்டிப்போம். கடன்ல மாட்டினா வருஷங்கள் சீக்கிரமா ஓடிடும். நாம கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச பணத்தை வாழ்நாள் ஃபுல்லாவே வேற ஒருத்தருக்கு கொடுக்கற மாதிரி ஆயிடும். இதுக்கு ஒரு பெர்ஃபெக்டான எக்ஸாம்பிள் இஎம்ஐ டிராப் தான். பணம் நம்ம வாழ்க்கைக்கு தேவைதான், ஆனா அந்த பணத்தை ஒருபோதும் நம்மளுடைய வாழ்க்கையை கண்ட்ரோல் பண்ணிடுற மாதிரி விட்டுறக்கூடாது. மணி அப்படிங்கிறது ஃபயர் மாதிரி. நம்ம ப்ராப்பரா மேனேஜ் பண்ணா அது நமக்கு வார்ம் கொடுக்கும். இல்ல அப்படின்னா அது நம்மளே எரிச்சிரும். ஸோ பார்த்து ஹேண்டில் பண்ணுங்க.
மணி பத்தின உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் என்ன அப்படிங்கறத நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நீங்க இது வரைக்கும் செலவழிச்ச டைம் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணா மட்டும் வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. மறுபடியும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன்ட் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.